ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இதே மாடலில் நிறைய ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் 5 மார்க்கில். ஸோ கவனமாக பாருங்கள். ஓகேவா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முடிஞ்சால் நான் ஒரே ஷார்ட்ஸில் கவர் பண்ணுறேன், இல்லாட்டு தனித்தனி ஷார்ட்ஸில் ஒவ்வொரு இதையும் கவர் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் எனக்கு 340க்கும் 412க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், பெரிய நம்பரை வெளியே எடுக்கணும், குட்டி நம்பரை உள்ளே எடுக்கணும். ஓகேவா? அதே ஃபார்முலா தான், A = BQ + R. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 412 = 340 இன்ட்டு என்ன நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர் என்னது, இது கோஷியன்ட், இது ரிமைண்டர். ஓகேவா? அப்போ நம்ம எப்பவும் போல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 14 12 340 டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 72 வருது. அப்போ இது ரிமைண்டர், இது கோஷியன்ட். கரெக்டாக 1 72 போட்டிருக்கோமா? இதில் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பரையும் எடுத்து திருப்பி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது இப்படியே சிம்பிளாக ரைட் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டி அடுத்த லைன் எழுதலாம்னா the remainder is not 0. Therefore, using Euclid's division algorithm again போட்டுட்டு திருப்பி அடுத்ததை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 340 = 72 இன்ட்டு இது ப்ளஸ் இது அப்படி வருமா? மறுபடியும் அப்போ என்னது, 340 72ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு இதில் என்ன வருது ஆன்சரு, கோஷியன்ட் 4 ரிமைண்டர் 52 வருது. ஓகேவா? அப்போ கோஷியன்ட் 4 ரிமைண்டர் 52 போட்டிருக்கோம். இதில் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி பண்ணணும். அப்போ எதை வச்சு பண்ணணும், இந்த 72 இந்த 52 வச்சு பண்ணணும். கரெக்டாக? அப்போது 72 = 52 இன்ட்டு ஒரு இது ப்ளஸ் ரிமைண்டர் வரும். கரெக்டாக? அப்போது 72 52ஆல் டிவைட் பண்ணும்போது என்னது வரும், 1 ரிமைண்டர் 20. கோஷியன்ட் 1 ரிமைண்டர் 20. ஸோ கோஷியன்ட் 1 ரிமைண்டர் 20 போட்டிருக்கோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம், மறுபடியும் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் 52வையும் 20 எடுத்து 52 = 20 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு போட்டோம். அப்போ 52வை 20ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 52வை 20ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, கோஷியன்ட் 2வும் ரிமைண்டர் 12 வருது. கோஷியன்ட் 2வும் ரிமைண்டருக்கு இடத்துல 12 போட்டிருக்கோம். மறுபடியும் R 0 ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோம், மறுபடியும் 20யும் 12 எடுக்கிறோம். 20யும் 12 எடுத்து திருப்பி டிவைட் பண்ணும்போது 1 A2 வருது கோஷியன்ட் ரிமைண்டராக. ஓகேவா? 1 A2 போட்டு பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரிமைண்டர் 0 ஆகும். இப்போ திருப்பி பண்ணும்போது ரிமைண்டர் மறுபடியும் 0 ஆகலைன்னா திருப்பி A2 4 வச்சு திருப்பி பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆயிடுது. ரிமைண்டர் எப்போ 0 ஆகுதோ அப்போ டிவைசரில் என்ன இருக்குதோ அதுதான் HCF. அப்போது ரிமைண்டர் 0 ஆயிட்டு. அப்போ HCF ஆஃப் 340